ஒன்றிய அரசுடைய நிதியை எதிர்பார்த்து தடைபட்டு நிற்கிறது. முழுக்க முழுக்க மாநில அரசுடைய நிதியாக இருந்தால் நம்முடைய அரசு செய்து முடித்திருக்கும் பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். எனவே இதையும் கவனப்படுத்தி ஒன்றிய அரசிடம் அந்த நிதியையும் கேட்டு பெற்று விரைந்து அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவருடைய இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் இதை வரவேற்று அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி தெரிவிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கோரிக்கை. என்னுடைய பேச்சை மட்டும் கேள்வி நேரத்துல நீங்க எல்லாம் 100 தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க. அவ்வளவு நேரலையில் தான் பேச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி அபாண்டம் சொல்லலாமா? நேரலைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல நேரலை பேரிட்டே தான் இருக்கு. இல்லாத நேரங்கள்ல உங்களை காட்டணும் அப்படின்னா நாங்க காட்ட முடியாது. நான் என்ன காட்டணும்னு கேட்கலீங்க ஐயா. நேரலை எல்லாரும் பேசும்போது கொடுக்கறத எனக்கும் கொடுங்கன்னு நியாயத்தை தான் கேட்கிறேன். அது நீங்க கேள்வி நேரம் மட்டும்தான் நேரலை. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல யாருக்கும் தடை இல்லாம இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாடு ஒரு சிறப்பான கடல் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. இங்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுடைய நலனிற்காக எவ்வாறு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்த இருக்கிறது அல்லது ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார். ப்ளூ ரெவல்யூஷன் என்று நம்முடைய மத்திய அரசு ஒரு தனியான ஒரு நீல புரட்சிக்கென்று பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து கடந்த 4-5 ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையின் போது, குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு 4-5 வருடங்களுக்கு முன்பாக பிரதமரே நேரில் வந்து ராமேஸ்வரத்திலே துவக்கி வைத்தார் அந்த திட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியின் போது. அதே போல கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகம் மாதிரி அதிகமான மீனவர் சமுதாயத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துக்கு